ஆதியாகமம் 48வது அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். இங்க நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு யோசேப்பை நோக்கி சொல்றாரு, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கல, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய 11வது பிள்ளை தான் யோசேப்பு. யோசேப்பு மிகவும் பிரியமான ஒரு குமாரனாக யாக்கோபு அவரை வளர்த்தார். 17 வயசு இருக்கும் பொழுது யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை என்ன பண்ணிடுறாங்க, எகிப்தில் அடிமையா விட்டு போட்டுடுறாங்க. அடிமையா வித்துட்டு யாக்கோப் கிட்ட போய் சொல்றாங்க, ஆதியாகவும் 37ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரலாம் வாசிக்கலாம். இங்கே பார்க்கும் பொழுது யோசேப்பு எகிப்தில் அடிமையாக விட்டு போட்டுட்டு யோசேப்புடைய அங்கியை கொண்டு வந்து அதில் என்ன பண்ணுறாங்க, ஆட்டினுடைய இரத்தத்தை தோய்த்து, இதோ உன் குமாரனுடைய அங்கியை பார், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யாக்கோப் பாருங்க புலம்பி அழுகிறார், தன் வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சுகிறார், ரட்டுடுத்தி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டு இருக்கிறார். யாக்கோப்புடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் அவர் சொல்கிறார், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். கொஞ்ச நாள் அல்ல, கொஞ்சம் வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 13 வருஷம் தன்னுடைய செல்ல மகன் இல்லாம செத்து போயிட்டானேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனையும் கண்ணீரும் யாக்கோபை என்ன பண்ணுச்சு, வேதனைப்படுத்தினது. ரொம்ப வேதனையோடு, அவனால் தாங்க முடியாத துக்கத்தோடு அந்த 13 வருடங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கை துன்பப்படுத்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். பாருங்க, ஒரு நாள் திடீர்னு வந்தது, அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்திலே அதிபதியாய் உயர்த்தினார். அப்பொழுது அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் பெரிய பஞ்ச காலத்தில் அகப்பட்டதுனால உணவு தானியங்களை கொள்ளும்படி எகிப்துக்கு வராங்க. எகிப்து வரும்பொழுது அவங்க சகோதரலாம் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு யோசேப்பை தேவன் உயர்த்தி இருந்தார். யோசேப்பு என்ன பண்றார், தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம் அவங்க சகோதரர்களுக்கு, ஐயோ நம்ம அடிமையாக விட்டு போட்டோமே, எவ்வளோ உயர்ந்த உன்னதமான ஒரு அதிபதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆச்சரியம் இன்னொரு பக்கம். உடனே யோசேப் சொல்றார், போய் என் தகப்பன் எப்படி இருக்காரு அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஆதியாக 45ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம், 27, 28. உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியா இருக்கிறான்
இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சு அடைத்து அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். போய் சொல்லும் போது அவங்களுடைய சகோதரர்கள் அவன் மூச்சு அடைச்சிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, சீக்கிரமா என்னை கொண்டு போங்க. யாக்கோபுடைய ஆவி என்னாச்சா உயிர்த்தது. அந்த 13 வருஷமா அந்த துக்கம், அந்த கண்ணீர், வேதனை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அந்த நேரத்துல மாறி போச்சு. நான் எப்படியாவது என் பிள்ளை என்ன பண்ண போய் பார்த்துட்டு போறேன், நான் மரணம் அடையதுக்கு முன்பாக என் பிள்ளைய பார்த்துருவேன்னு சொல்லி ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் யாக்கோபு யோசேப்பை பார்க்கிறார், கட்டி கொண்டு ரொம்ப நேரம் 2 பேரும் அழுகிறாங்க. அப்போதான் யோசேப்பு என்ன பண்றாரு, தன்னுடைய 2 பிள்ளைகளாகிய மனாசே எப்ராயும் கொண்டு வந்து யாக்கோபு கிட்ட கொடுக்கும்போது யாக்கோபு சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா, நான் உன் முகத்தை காண்பேன் என்று சொல்லி நினைக்கல. இந்த 13 வருஷமா நீ இல்லை, நீ செத்துட்ட, அப்படித்தான் நான் வேதனைப்பட்டுட்டு இருந்தேன், நான் துக்கப்பட்டுட்டு இருந்தேன். என் துக்கத்தை ஆற்ற, என்னை ஆறுதல் படுத்த எதுவுமே இல்லை. ஏன்னா என்னுடைய இழப்பு, பெரிய இழப்பு, என்னுடைய துக்கம், ஈடு செய்ய முடியாத துக்கம். அப்படி கண்ணீரோடு வாழ்ந்த என்ன கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, உன் முகத்தை மாத்திரம் அல்ல, உன்னுடைய சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய துக்கம் சில நேரங்களிலே மிக பெரியதா இருக்கும். நம்முடைய வேதனை மிகப்பெரிய வேதனையா இருக்கும். நம்முடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பா இருக்கலாம். நெடுகாலமான துக்கமா இருக்கலாம். ஆறக்கூடாத கொடிய காயமா இருக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா, எப்படிப்பட்ட வேதனையா இருந்தால், துன்பமா இருந்தால், நெடுங்காலமாய் இருக்கிற ஆறாத காயங்களாய் இருந்தால், நான் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் காயங்களை ஆற்றுவேன், உங்களை ஆறுதல் படுத்துவேன், நீங்கள் தேறுதல் அடைவீர்கள். ஹல்லேலூயா. எப்படி யாக்கோபுடைய வாழ்க்கையில 13 வருஷம் ஒரு நெடு நாள் துக்கம் எப்படி கர்த்தர் மாற்றி போட்டார், அதே போல அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்க உள்ளத்தில் இருக்கிற நெடுநாள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார். அவரால் முடியும். அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். எப்படி யோசேப்பு பார்த்த உடனே, யோசேப்புடைய பிள்ளைகளை பார்த்த உடனே யாக்கோபு சொன்ன காரியம், நான் உன்னை பார்க்குவேன் நான் நினைச்சதில்ல, நீ இல்லை, உன்னை இழந்துட்டேன், அப்படித்தான் நினைச்சிட்டு துக்கப்பட்டு கொண்டு இருந்தேன். ஆனா உன்னையும் ஆண்டவர் பார்க்க செய்தார். உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் காணும்படி செய்தார். எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் சகல விதமான ஆறுதலினாலே உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், நீங்கள் துக்கப்பட்ட வேதனை எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். நீங்க எதற்கெல்லாம் கலங்கி நிற்கிறீங்களோ அதெல்லாம் முழுவதுமாய் உங்களை விட்டு அகற்றி போடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கலங்காதீங்க, சோர்ந்து போவாதீங்க.
பலவீனம் அடையாதீங்க. உங்கள் துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்கள் முகங்களில் வருகிற எல்லா கண்ணீரையும் துடைப்பார். சகலவித ஆறுதலினாலும் நிறைப்பார். உங்களை எது சந்தோஷப்படுத்தும் என்று அறிந்த தேவன் அந்த சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கை தருவார். நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அவர் துரியத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் செய்வார். கலங்காதீங்க. ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உங்கள் காயங்களை கட்டுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய், நல்ல சமாரியனாய், நல்ல மேய்ப்பராய், நல்ல தகப்பனாய், நல்ல பரிகாரியாய், நல்ல நேசராய் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென், ஆமென். நாங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து எங்களை மகிழ்ச்சியாக்குற நல்ல கர்த்தர் நீர் அல்லவா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துக்கம் அனைத்தையும் மாறும்படி, சந்தோஷம் அடையும்படி